சென்டம் வாங்குவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து எனக்கு என்கரேஜ் பண்ற விதமா அவங்க எல்லாருக்குமே ஒரு எங்களால் முடிஞ்ச கிஃப்ட்ஸ் கொடுத்து, அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து ஃபேன்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக அந்நியார் காணிக்கணுங்க இன்னைக்கு வந்து ஃபேன்ஸு எல்லாமே இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே இங்கே வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த ஸ்கூலில் பர்டிகுலராக இருக்கிறவங்க எல்லாருமே எப்பவுமே சென்டம் வாங்கியிருக்காங்க. கடந்த 12 வருஷமாக டாப் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. அதனால நிச்சயம் கவர்மெண்ட் இந்த ஸ்கூலுக்கு ஒரு தனியாக ஒரு கவனம் செலுத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஊக்குவிக்கிற நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இட வசதி கம்மியாக இருக்காங்க. ஏன்னா 500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே உள்ள இருக்காங்க. இடம் வசதி இல்லாதனால குறைவான ஸ்டூடெண்ட்ஸ்னால பார்க்க முடிஞ்சது. அதுக்கும் ஏதாச்சும் வழி பண்ணணும் இந்த மாதிரி அவங்க கேட்டுக்கினாங்க. அதே நேரத்தில் அரசு நேரத்தில் அதையும் நான் வலியுறுத்துவேன் நேரத்தில் நான் கேட்டுக்கிறேங்க. இன்னும் நான் பார்க்கல. இல்லை பார்க்கலைங்க நான். சார், இப்போ விஜய் அரசியல் போடுறாங்க. அந்த அரசியல் அடுத்த தேர்தலில் உங்களோட கூட்டணி வச்சுருக்கா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் ஸ்டார், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த கேள்வி நீங்கள் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வைக்கும்போது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 20 வருஷம் பழமையான கட்சி. இன்னைக்கு விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சு அவர் வரும்போது அவரோட என்னென்ன பண்றாரு, என்னென்ன கொள்கைகள், மக்களுக்கு என்ன செய்யறாரு, மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க, அது எல்லாமே பார்த்து தான் அடுத்த கட்டான நடவடிக்கை எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அவர் மாநாடுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் அவர் கட்சி ஆரம்பிக்கல, ப்ராப்பரா 100% கொடியை விட்டுருக்காரு, சொல்லியிருக்காரு. எல்லாமே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம். நம்ம வந்து மாநாட்டுக்கு பிறகு விஜயோட கூட்டணியா இல்லையா அப்படின்னு தெரிவிப்போம் சொல்லியிருக்காங்க. மாநாட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்ல போறாருன்னு தெரியல. என்ன மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணி உறுதிப்படுத்தப்படுமா? இல்லை, எங்களோட கூட்டணி வைக்கிறதா அவர் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரியே நீங்க கேள்வி கேட்குறீங்க. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் அவர் கட்சி முதல்ல அவர் மக்களுக்கு என்ன செய்யறோம்னு முதல்ல பார்க்கட்டும். அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு திராவிடர்கள் வராரா, இல்ல தனித்து நிக்கிறாரா, திமுக போறாரா, அதிமுக போறாரா, சீமானா கிட்ட போறாரா, இல்ல எங்க போறாருன்னு அவருக்கும் தெரியாது. அதனால முதல்ல 1 by 1 அவர் பண்ணட்டும். இன்னைக்கு நான் வந்து எங்க கட்சி நிகழ்ச்சிக்காக நாங்க வந்திருக்கோம். இதை வந்து இன்றையோ நேற்றோ பண்ணல. அண்ணன் கேட்டார் கோட் படம் பார்க்கல, உடனே அதை ஹெட்டிங்கா போட்டுருவீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, பல மாசம் முன்னாடி எங்க டேட் கொடுத்துடாச்சு. 4ஆம் தேதியிலேருந்து நான் எல்லா பக்கமும் திருவள்ளூர்ல இருந்தேன், இன்னைக்கு மதுரையில இருக்கேன், நாளைக்கு ஊட்டிக்கு போறேன். என்னோட ஸ்கெடியூல் ஒரு 3 மாசம் முன்னாடியே இது பண்ணனால என்னால பார்க்க முடியல அந்த படமையும். ஆனா அப்பாவோட காட்சிகள் எல்லாமே எனக்கு போன்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர் எல்லாருமே அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சவுண்ட், அந்த வீடியோ பார்க்கும் உண்மையிலேயே எனக்கே புல்ல அரிச்சது. போன்ல பார்க்கும் எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்கு. ஆனா கரெக்டான டைம் அமையாதனால இன்னும் போக முடியல. நிச்சயம் நான் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆனோடனே கண்டிப்பா நான் போய் கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பா நான் சொல்றேன். கொடி ஆரம்பிச்ச அன்னைக்கே வந்து ஒரு சர்ச்சையாச்சு. அந்த கட்சி கொடியில வந்து இன்னொரு கட்சியின் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டு சொல்லி, அதனால வந்து அதுக்கு பெரிய யூடியூப் மற்ற கூட வைரல் ஆச்சு. சரிங்க, நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? கட்சி கொடி வந்து ஒரே மாதிரியே கட்சி கொடிகள் இருக்குன்னு சொல்லி அறிமுக கட்சி கொடி வந்து வேற கட்சியோட சின்னமும் கலரும் பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச்சைகள் எழுப்புச்சு. அதுக்கு கருத்து இது நான் கருத்து சொல்லி என்ன போகுது? அது அந்த சர்ச்சையான கட்சி நான் இல்ல, சர்ச்சை ஊறிப்பட்ட கட்சியும் இன்னைக்கு நான் இல்ல. வந்திருக்காங்க. ஆமா, விஜய் அவருக்கு வந்து பல்வேறு தடங்கல்கள் கொடுக்குறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க. தேமுதிக அவர்களும் வந்து வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. இவர் இப்ப சந்திக்கிறாரு. இது எப்படி இருக்கு அவங்க பார்வையில்? பல தடங்கள் சந்திப்பு அவமானம் தாண்டி தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு இன்னும் கொடி கட்டி பறக்குது. அது கேப்டன்ற ஒரு சக்தி, ஒரு ஆளுமை இருந்தது. எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுக்கு தான் இருந்தது. நான் சிறு வயதுல நான் இருக்கிறப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன். கல்யாண மண்டபம் இடிச்சாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க. எங்க மதுராந்தகம் இடத்துல வந்து நாங்க உள்ள வச்சிருந்த மதுராந்தகம் இடத்துல வந்து சோலார் ஃபென்சிங் பிச்சு போடும், பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தாங்கணும். அதுதான் அரசியல். இதெல்லாம் விஜய் எனக்கு தெரியாமலாம் வரும், அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்ததுக்கு பிறகுதான் அது வந்து அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் வர்றாரு. ஆனா அண்ணன் தைரியம் இருக்கு. அதனால அண்ணன் என்ன பண்றாரு பாப்போம். நம்ம இன்னைக்கு 24ல இருக்கோம், அப்புறம் 25 ஒன்று வருது, அப்புறம் தான் 26 வருது. நம்ம 24ல 26 பத்தி பேசணும்னா 24 முடிஞ்சு 25 முடிஞ்சு 26 வரும்போது 26 பத்தி நம்ம பேசணும். நாடாளுமன்ற எம்பி இருந்தீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்க திருப்பரங்குன்ற தொகுதிக்கு எம்எல்ஏ கண்டிப்பா நிற்பீங்களா? என்னையும் அண்ணன் ராஜன் செலவு பண்ணு நீங்க சிண்டு முடிச்சு வைக்காதீங்க. அது 2026 அன்னைக்கு நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா? ஓகே.